ஒரு அஷ்டம சனியோட பாதிப்பு தசாபுக்திகளுக்கு ஏற்ப எப்படி ஒரு கெடுபலனை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துக்கு மூலிமா பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அஷ்டம சனியும் டிவோர்ஸும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு நேயர் வந்து நேற்று நம்மகிட்ட ஜாதகம் கொடுத்து கேட்டார். அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. பட் இந்த ஜாதகம் வந்து என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பாருங்கள், கடக ராசி 2023 2025 மார்ச் 29 வரைக்கும் இவருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த பர்டிகுலர் பீரியடில் இவருக்கு நடந்துக்கிட்டு இருந்தது கேது தசை. அந்த கேது தசை 2024 ஜூலை வரைக்குமே அவருக்கு இருந்திருக்கு. இந்த கேது தசையில் இந்த கேதுவுக்கு சஷ்டாஷ்டகமாக கேதுக்கு 8ல் சனி உட்காந்துருக்கு. அந்த சனியோட முக்தி கேது தசை சனி முக்தி அவருக்கு 2022 ஜூன்லேருந்து 2023 ஆகஸ்ட் வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் பீரியடில் இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வீட்டில் பார்த்து இவருக்கு ஒரு திருமணம் வந்து பண்ணி வைக்கிறாங்க. அந்த திருமணம் இவருக்கு டிவோர்ஸுக்கு போயிடுது. ஸோ ஜாதகம் பார்த்தோன்னே நான் கேட்டேன், என்னங்க அடுத்து எதுவும் மேரேஜ் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேது தசை வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமான பலன்களை கொடுத்துருக்குங்க அப்படின்னு சொன்னப்போ, சார் உயிர் மட்டும்தான் இருந்தது, மீதி எல்லாத்தையும் உருகிட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொன்னார். இந்த உயிர் மட்டும் இருந்தது காரணம், இந்த லக்னம் வந்து விருச்சிக லக்னம். இதோட லக்னாதிபதி 5ல் வந்து நல்ல ஒரு நிலையில் உட்காந்துருக்கிறாரு. லக்னாதிபதி நல்லா இருக்கிறனால ஸோ அவரை வந்து அஃபெக்ட் பண்ணல. பட் ஆனால் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, இப்போ இவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது கரண்ட்டில் சுக்கிரதசையில் சுக்கிர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கேது தசை முடிஞ்சு சுக்கிரன் வந்து பாருங்கள் லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வந்து மறைஞ்சிட்டாரா அப்படின்னு அவர் கேட்குறப்ப, அதெல்லாம் கிடையாது. இந்த சுக்கிரன் வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு. இன்னொன்று, மறைவுஸ்தானத்தில் வந்து சூரியன் உச்சமாக இருந்ததுனால அந்த 6ஆம் இடம்ங்கிறது அந்த 6ல் இருக்கிற 3 கிரகங்களுக்கு மறைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுக்கிரதசை சுக்கிர புக்தியில் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு குரு அந்தரத்தில் வந்து டிவோர்ஸ் வந்து கேஸ் வந்து சால்வ் ஆகும். சுக்கிரதசை சுக்கிர புக்திக்குள்ளேயே உங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ப்ரிடிக்ஷன் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து குரு அந்தரத்தில் கேஸ் சால்வ் ஆகும் பாருங்கள். குரு இருக்கிறார் இல்லையா, குரு வந்து 10ல் இருக்கிறாரு. இந்த 10ல் இருக்கிற குரு வந்து இந்த லக்னத்துக்கு வந்து 5ஆம் இடமான லக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் தான் அதிபதி. அந்த குரு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. 6ங்கிறத வந்து உங்களுக்கு கடன் நோய் எதிரி ரொம்ப வழக்கு. ஸோ அந்த வழக்குன்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு இந்த குரு அந்த இடத்துல சால்வ் ஆகும். இந்த சுக்கிரதசை உங்களுக்கு நல்லாவே வந்து பாசிட்டிவான பலன்களை தரும்ன்றது நேற்றான ப்ரிடிக்ஷன்.